எங்கள் நிர்வாகம் பொறுப்பல்ல இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எங்கள் குருநாதர் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு பாதம் தொட்டு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது டைரக்டர் கார்த்தீஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இதில் எல்லாமே நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு கதை தான் இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் பாதித்ததில் நானும் மெயினான ஒரு ஆள். நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு எல்லோரும் தேட்டருக்கு வாங்க. இதை நீங்கள் வெளியில் கொண்டு போகணும். பட் ப்ரெஸ் அண்ட் மீடியா சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், எங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். முழுக்க முழுக்க உங்களால் நாங்கள் நிச்சயமாக வெளில வருவோம். எங்களோட வெற்றிக்கு உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். அடுத்தது படத்தில் வந்து வில்லன் கதாபாத்திரம் பிளே பண்ணியிருக்கக்கூடிய திரு ராணா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். வணக்கம், என் பேர் ராணா. என்னோட முதல் படம் இது. வந்திருக்க கெஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோட முதல் படத்தில் இவ்வளோ பெரிய கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேருக்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஃபஸ்ட் என்னோட டைரக்டர் கார்த்தீஸ்வரன் சார், ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக. மற்றது என்னோட ப்ரொடியூசர், 2 ப்ரொடியூசருமே, ராதாகிருஷ்ணன் சாரும் சரி, புவனேஸ்வரன் சாரும் சரி, அவ்வளோ ஃபேமிலியாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க, நல்லா ட்ரீட் பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க சன் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க 2 பேருமே. ஷூட்டில் படத்தில் வந்து ஆக்டராக இல்லாமல் அசோசியேட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்கள் சார்கிட்ட போவோம், புவனேஸ்வர் சார்கிட்ட. சார் இந்த மாதிரி பட்ஜெட் இது கொஞ்சம் ஹையாக போகுது சார் அப்படின்னு. சார் பார்ப்பார், பார்த்துட்டு பார்த்துக்கலாம்டா போ அப்படின்னு சொல்லுவார். ராதாகிருஷ்ணன் சார் கிட்ட போவோம், சார் இப்படி சொல்லுவார், சார் இந்த மாதிரி பட்ஜெட் போகுது சார் அப்படின்னா அவர் அவ்வளோதான், அந்த லுக்லேயே முடிச்சிடுவார். அதனால் படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நன்றி ராணா, வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா, இப்போ வில்லன் வந்து பேசினாரு. வில்லனுக்கு அப்புறம் பேச போறவர் வந்து நம்மளுடைய ஃபைட் மாஸ்டர். 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜாக்கி ஜான்சன் மாஸ்டர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நிர்வாகம் பொறுப்பில்லை. இந்த படத்தில் ஒரு ஃபைட்டு என்னால் எடுக்க முடிஞ்சது. அவங்க ப்ரொடியூசர், டைரக்டர், அவங்க எல்லாரும் ஒரு ஃபைட்டுக்கு சான்ஸ் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு வெற்றி பெறதுக்கு நீங்கள் எல்லாம் வாழ்த்தணுன்ற நம்புகிறேன். வணக்கம். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் அடுத்ததான் நம்ம வந்து தொடர்ந்து படத்தில் வந்து சப்போர்ட்டிங் ரோலாக நடிச்சிருக்கக்கூடியவங்க தான் வந்து பேச போகிறாங்க. ஸோ சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்றது வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஷார்ட்டையும் அந்த சீனையும் வந்து எலிவேட் பண்ணது மட்டும் கொடுக்குறது இல்லாமல் அந்த படத்தையே வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து இவங்கெல்லாம். ஸோ அடுத்தடுத்து அவங்க தான் வந்து பேச போகிறாங்க. நடிகர் அர்ஜுன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். என்னோட இது செகண்ட் மூவி. கார்த்திகேஸ்வரன் கூட 10 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். முதல் படம் பெய்யிருக்கு பயமேன், இதில் பெய்யா நடிச்சிருக்கேன். அப்புறமா நான் வந்து கேரளாவிலேருந்து வரேன். எனக்கு தமிழ்நாட்டிலே ரொம்ப சப்போர்ட்டாக கார்த்திகேஸ்வரன் 10-15 இயர்ஸாக என் கூட இருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராக பண்ணியிருக்கேன். எல்லோரும் இந்த படம் தியேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ அர்ஜுன். அடுத்ததாக திரு கோதை சந்தானம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லையுமே பார்த்துருப்பீங்க சார். வாங்க சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் மற்றும் எங்களை வாழ்த்து வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய இயக்குனர் மதிப்புக்குரிய பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் வாழ்த்து வருகின்றக்கூடிய எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகின்றக்கூடிய அன்பான இயக்குனர் கௌரநாராயணன் அவர்களையும் அன்போடு வருக வரவேற்றுக்கொண்டு மற்றும் பத்திரிகை மற்றும் மீடியா சொந்தங்களையும் அன்போடு வருக வரவேற்றுக்கொண்டு, என் பேர் வந்து கோதை சந்தானம். இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல திரைப்படத்தில் ஒரு காமெடி ரோல் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து தொலைக்காட்சிகளில் வந்து நகைச்சுவை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இது 3வது படம். இதுக்கு முன்னாடி பணம் 11 செய்யும், பேருக்கு பயமேன். நம்ம அன்பு மச்சான் கார்த்தீஸ்வரன் அவர்கள் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றியை தெரிஞ்சு கொண்டு, மேலும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நன்றியை நான் வந்து இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லி டைரக்டர் சார் சொன்னார். அதுவும் நம்ம அண்ணாச்சியும் நானும் நடித்த சீன் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். ஸ்பெஷலி நம்மளுடைய
கேமராமேன் ராஜேஷ் சாருக்கு வந்து இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னையெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறதுக்குள்ள ஒரு பட்ட பாடு இருக்கு. ஏன்னா அவங்க 4 பேர் ஒரு கலராக இருப்பாங்க, நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலராக இருப்போம். நமக்குன்னு ஸ்பெஷலாக பேபி லைட்டு, டூம் லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டு கொண்டு போய் இனத்தை வச்சாலும் நம்ம மூஞ்சி அந்த இதில் ஃபோக்கஸில் வர்றதுக்குள்ளே ரொம்ப பெரும்பாடாக ஆகிப்போச்சு. அப்படி சொல்லி ரொம்ப இது பண்ணி என்னுடைய சீனெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ராஜேஷ் சார் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அது மாதிரி நம்மளுடைய நடன இயக்குனருக்கும் இந்த தருணத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த உடம்பை வந்து டான்ஸ் ஆட வச்சிருக்காரு. ஸோ வந்து அவருக்கும் கொரியோகிராஃபருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி சார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக படத்தில் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய மஞ்சு அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அண்ட் தென் வந்திருக்கிற மீடியா பீப்புள் அண்ட் ஃபேமிலி அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு மூவிக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கேம் ஆயிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்த மூவி தான் நிர்வாகம் பொறுப்பல்ல. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மஞ்சு. அண்ட் படத்துடைய கோ ப்ரொடியூசர் ஜோதி லட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் வந்து இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ற ஒரு கதையை வந்து வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கோம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எங்களோட ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வெல்கம். ஸோ மச் மேம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பழைய காலத்துக்கு போய், பழசுனா ரொம்ப பழசு இல்லை, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போய் யோசிச்சோன்னா அந்த விஜய் டிவியில் வந்து கனா காலம் காலங்கள் அப்படின்ட்டு ஹீரோக்கு அப்புறம் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இவர் மேலே தான் நமக்கு வந்து போகும். ஏன்னா சின்னதாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணி நம்மளை வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே சில படங்களில் நடித்தார், அதுக்கப்புறமா படங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். அங்காடி தெரு படத்தில் வந்து பயங்கரமாக நம்ம எல்லாருடைய மனசுமே வந்து ஸ்டீல் பண்ண ஒரு சூப்பரான அப்படின்னா அது வளரும் நகைச்சுவை நடிகராக வந்தவர் இப்போ வந்து நம்ம முன்னாடி வளர்ந்து நிற்கிறாரு. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி நகைச்சுவைக்கு பேர் போனவரோ அதே மாதிரி எமோஷனல் ரோல்ஸுமே வந்து ரொம்ப அழகாக பண்ணக்கூடிய நம்மளுடைய பிளாக் பாண்டி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம்.